Hi குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விபி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 செகண்ட் சாப்டர் நம்பர்ஸில் 2.2 அடிஷன் பார்க்கலாம். அடிஷன் அப்படின்னா கூட்டல் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட், டோட்டல், ஆல் டுகெதர், மோர் இதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். கம்பைன் டுகெதர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அடிஷன் மீன்ஸ் கம்பைனிங் ஆர் putting things together. அதாவது ஒரு பாலோட இன்னொரு பால் வந்து சேர்க்கிறது இல்லைன்னா கம்பைன் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷன் அப்படிங்கிறத இந்த ப்ளஸ் சைனால தான் நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே 1 பால் இருக்குது, இங்கே 1 பால் இருக்குது. இந்த 2 பாலையும் நம்ம கம்பைன் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 பால்ஸ் கிடைக்கும். இங்கே 1 பால், இங்கே செகண்ட் பால் இருக்குது. இது அடிஷன். அடிஷனுங்கிறப்ப நம்ம ப்ளஸ் சைன் போடணும். இதோட தேர்ட் பால் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் பாருங்கள் 1 2 3. ஸோ இங்கே 3 பால்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அடிஷன். இங்கே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதலாம். இந்த சைக்கிள் பாருங்கள் 1 2 3 3 சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சர்க்கிளில் 3 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணணும். இங்கே 1 சைக்கிள் இருக்குது, 1 போட்டிருக்காங்க, ஈக்குவல் டு. அப்போ 3 + 1 3 ஆஃப்டர் ப்ளஸ் 1 சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 4 சைக்கிள் வரும். ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது, 3 + 1 4. ஸோ டோட்டலாக 4 சைக்கிள். நெக்ஸ்ட்டு பால். பால் பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 1 பால் இருக்குது. ஸோ இங்கே 1 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு. ஆல்ரெடி இங்கே 4 பால் இருக்குது, ப்ளஸ் 1. 4 ஆஃப்டர் ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 5 பால்ஸ் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5. க்ரீன் கலர் பென்சில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் பாக்ஸஸ். இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. இங்கே எவ்வளோ இருக்குது? 5 பாக்ஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 பாக்ஸ். ஸோ இங்கே 1 ஆட் பண்ணணும். 5 + 1 ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன எழுதணும்? 6 எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே 6 பாக்ஸஸ் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6. 6 பாக்ஸஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆட் அண்ட் ரைட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 5 ஸ்டார்ஸ் இருக்குது. இங்கே 1 2 2 ஸ்டார்ஸ் இருக்குது. இதை டோட்டலாக நம்ம இங்கே ஒரு 5, இங்கே 2 ஸ்டார்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறப்போ 5 ஆஃப்டர் 6 7. நெக்ஸ்ட்டு இங்கே கைட் இருக்குது. கவுண்ட் பண்ணுங்க. கைட் 1 2 3. ஸோ இங்கே 3 கைட்ஸ் இருக்குது. இங்கே 1 2. இங்கே ஒரு 2 கைட்ஸ் இருக்குது. இங்கே 5 கைட்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5. இங்கே நம்ம என்ன எழுதணும்? 5 கைட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே கீஸ் இருக்குது. கீஸ் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 5 கீஸ். ஸோ இங்கே நம்ம 5 எழுதிக்கலாம். இங்கே 1 2 2 keys. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் keys பாருங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த பாக்ஸில் 7 keys நம்ம எழுதணும். நீங்கள் 1 2 3 எழுதுகிறப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி எழுதுவீங்களா? இப்போ 5க்கு அப்புறம் 2 places ஜம்ப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜம்ப், செகண்ட் ஜம்ப்.
ஓகேவா? அப்போ செகண்ட் ஜம்ப் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த பிளேஸில் நம்ம நிற்கிறோம் 7. ஸோ இங்கே வந்து நம்ம 7 மார்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணணும். அடுத்தது சாக்லேட். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. 4 chocolate. Here 1 chocolate. Total number of chocolate count பண்ணலாமா? 1 2 3 4 5. ஸோ சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை சாக்லேட் கிடைக்கிது? 5 chocolates. ஸோ 4லேருந்து 1 place நம்ம ஜம்ப் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்? 5. ஸோ இங்கே நம்ம 5 எழுதிக்கலாம். அடுத்தது rat. rat பாருங்க. 1 2 3 4. இங்கே 4 rats. இங்கே 1 2 3 4. இங்கேயும் 4 rats இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே எழுதணும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் rats இங்கே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. டோட்டல் நம்பர் ஆஃப் rats 8. ஓகேவா? இப்போ நம்ம நம்பர்ஸ் லைன்லையும் செக் பண்ணிடலாமா? இப்போ இங்கே 4 இருக்கா? 4லேருந்து 4 பிளேஸ் நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜம்ப், செகண்ட் ஜம்ப், தேர்ட் ஜம்ப், ஃபோர்த் ஜம்ப். இப்போ இந்த நம்பரில் நம்ம நிற்கிறோம் 8. ஸோ இங்கே 8 நம்பர் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி போட முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே ஐஸ்கிரீம் நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது. ஸோ இங்கே 4 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோவில் 1 2 3. ஸோ +3 போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 7 கிடச்சிருக்கு. 4 ஆஃப்டர் 5 6 7. ஓகேவா? ஸோ இங்கே 7 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். எத்தனை பேட்ஸ் இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ இங்கே பேட்ஸ் ப்ளஸ் செகண்ட் ரோவில் 1 2 3. ஸோ +3 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் எழுதணும்? இங்கே 5 ஆஃப்டர் இங்கே கவுண்ட் பண்ணிடுங்க. 6 7 8. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேட்ஸ் 8. இங்கே எதுக்காக 3 + 4 போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு தென் இதை எழுதினாலும் ஆன்சர் 7 தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம எழுதலாம். இந்த ரோவில் 3 பேட்ஸ் இருக்கு. மேலே இருக்க இந்த ரோவில் 5 பேட்ஸ் இருக்கு. இதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 8 பேட்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கப் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3. ஃபர்ஸ்ட் ரோவில் 3 கப்ஸ் இருக்கு. செகண்ட் ரோவில் 1 2 ப்ளஸ் சைன் போட்டு 2 ஆட் பண்ணணும். 3 ஆஃப்டர் 4 தென் 5. ஸோ 3 + 2 5. இந்த 2 கப்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரோவில் இருக்க 3 கப்ஸ் நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் நம்பர் லைன் எழுதி ஜம்ப் பண்ணி பார்த்து கூட நீங்கள் ஈஸியாக எழுதலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 3 கப்ஸ் இருக்கா? அப்போ இங்கே இருக்கும். இங்கேருந்து நெக்ஸ்ட் ரோவில் 2 கப்ஸ் இருக்குது. ஸோ 2 ஜம்ப், ஃபஸ்ட் ஜம்ப், செகண்ட் ஜம்ப். எந்த நம்பரில் நம்ம போய் நிற்கிறோம்? 5. ஸோ ஆன்சர் 5. இப்படியும் நீங்கள் பார்த்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு திங்க் லைக் எ மேத்தமெட்டிஷியன். அடிஷன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் 3. 2 + 1 அப்படியும் எழுதலாம். 1 + 2 அப்படியும் நம்ம எழுதலாம். இங்கே எழுதணும் இல்லையா? ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ ஆட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் ரோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவும் ஆட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? ஃபைண்ட் ஆல் அடிஷன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் 5. இப்போ 5க்கு நம்ம எப்படி அடிஷன் ஃபேக்ட்ஸ் எழுதலாம்? 1 + 4 = 5. Next 2 + 3 = 5. Then 3 + 2 = 5. Then 4 + 1 = 5. இதுதான் அடிஷன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் 5. நெக்ஸ்ட்டு 6க்கு எழுதலாமா? 1 + 5 = 6. 5 + 1 = 6. 2 + 4 = 6. 4 + 2 = 6. Next
3 + 3 = 6. இதுதான் வந்து 6ஓட ஃபேக்ட்ஸ்.